இன்னமும் அண்டார்டிகாவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து தெரிய வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்குது. இப்போ மனித குலத்துக்கு அண்டார்டிகாவை பற்றி முதல்ல தெரியுமா அப்படின்னா தெரியும். ஒரு இதில் வந்து ஆர்டிக் மாதிரி அண்டார்டிகான்னு ஒரு தென்துருவ பகுதி இருக்குது. இப்போ அரிஸ்டாட்டில் வந்து கிமு 350 வந்து அண்டார்டிகாவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தயாரிக்கப்பட்ட அந்த மேப்பில் வந்து அண்டார்டிகாவும் வந்து இடம் பெற்றிருக்குது. சில இடங்களில் அண்டார்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கீழே வந்து மண் வரும். சில இடங்கள் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அப்படி வந்து வரும். இப்போ நீங்கள் கண்டங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டார்டிகா ஒரு கண்டமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து 7ஆவது கண்டமாக இருக்குது. 5ஆவது பெரிய கண்டம் அப்படின்னு அண்டார்டிகா வந்து சொல்லலாம். அண்டார்டிகாவில் பல இடங்களில் வந்து மழை வந்து பெய்யாது. பெய்யக்கூடிய இடங்கள்லையுமே வந்து ரொம்ப சொற்ப மழை தான் வந்து பெய்யும். அப்போ மழை இல்லாத பகுதிகளைத்தான் நம்ம வந்து பாலைவனம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த வகையில் பார்த்தா இது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தாலும் இது வந்து ஒரு குளிர் பாலைவனம்.